நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. ராமதாஸ் பாமகவினுடைய நிறுவனர் அறிக்கை மேல அறிக்கை, எந்த விஷயத்துக்குனாலும் நிறைய நியாயமான விஷயங்களுக்கும் அவர் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி அவர் அறிக்கை மேல அறிக்கையா விடுறதுக்கு இந்த பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதுவும் பதில் ஏதாவது சொல்றாரா இல்லையா, என்ன கதை? அதான் கேட்டிருக்காங்க, பதில் சொல்றாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வேலை வெட்டி இல்லை, அறிக்கையாக விட்டுக்கிட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு அற்புதமான பதிலை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எந்த அறிக்கைக்கு இந்த பதிலை சொல்லியிருக்காருன்னா, அதானி விவகாரம் தொடர்பாக ஒரு கேள்வி, இத்தனாம் தேதி உன்னை திருட்டுத்தனமாக பார்த்தாரே அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டுறாங்க. ஆமாம், இத்தனாம் தேதி திருட்டுத்தனமாக பார்த்தாரு, இத்தனாம் தேதி நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, இந்த கீழே இருக்கு ஒப்பந்தம் போட்ட போட்டோ அப்படின்னு அந்த போட்டோவையும் போட்டார். ஓகேவா, நம்மளும் கூட தமிழில் கூட வச்சுருந்தோம். அந்த போட்டோவையும் போட்டு தான் கேட்டார். உடனே இவர் அவர் அறிக்கை மேலே அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. இன்னொரு அறிக்கை இன்னைக்கு விட்டுருக்காரு, 10% எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்னு, பர்ஃபார்ம் பண்ணாதீங்க 10% கொடுங்க அப்படின்னு. அந்த 10% ஏன் இன்னைக்கு கேட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சூச்சம் இருக்கு, அதை அடுத்து நம்ம சொல்லுவோம். அதுக்காண்டி ஒரு பெரிய மனுஷனை பொசுக்குன்னு வேலை வெட்டி இல்லை நான் சொல்லலாமா? இல்லை, இவரும் ஒரு 10 வருஷமா அப்படித்தானே வந்தார். அப்போ எத்தனை சிபிஐ என்கொயரி கேட்டார். அன்னைக்கு கூட ஏதோ ஒரு சேனல் டிபேட்டில் அதிமுக சிவசங்கரி பேசும்போது, என்ன சிபிஐ என்கொயரின்னு எங்கள் ஆட்சியில் நீங்கள் கேட்கலையா? போகிற வரதுக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்கல, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேட்டீங்க கொடுத்தோமா, தூத்துக்குடி கேட்டீங்க சிபிஐ என்கொயரி கொடுத்தோமா, கேட்டதுக்கெல்லாம் நாங்கள் சிபிஐ என்கொயரி வச்சுருக்காங்க, நீங்கள் வச்சிங்களா அப்படின்னு. போகிற வரதுக்கெல்லாம் பொள்ளாச்சிக்கு கேட்டாங்க, எல்லாத்துக்கும். அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சியில் தப்பு நடக்காதுன்னா இல்லை, எல்லா தப்பும் அவங்க பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு மட்டமாக இருக்கும் அப்படின்னா, துப்பாக்கி சூட் நடந்த பிறகு கூட நானே டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர், அறிவார்ந்த முதலமைச்சரை நம்ம வச்சுருந்தோம். தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு அது வேறு விஷயம். முடிச்ச பிறகு சிபிஐ என்கொயரியா இந்தா வச்சுக்க, தூத்துக்குடி வச்சுக்க, ஜெயராஜ் ஃபினிக்ஸ் சிபிஐ என்கொயரி இந்தான்னு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அவர் மேலே மட்டும்தான் அவர் வைக்கக்கூடாதுன்னு வாதாடினார். ஒரே மீது யார் மேலே கேட்டாலும் வச்சுருப்பார். எல்லாத்துக்கும் சிபிஐ என்கொயரி கொடுத்தாரு, அவ்வளோதான். எது கேட்டாலும் சிபிஐ என்கொயரி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்க? நோ 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 நோ. இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் கொடுத்தது கூட நாங்கள் போய் வாதாடுவோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அண்ணா நகர்லேயும் வாதாடுவோங்கிறாங்க. எத்தனை அறிக்கை கொடுத்தீங்க, எத்தனை போராட்டத்துக்கு நீங்கள் போய் உட்காந்தீங்க? இப்போ பார், எடப்பாடி ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு போய் உட்காந்துருக்காரா? எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அறிக்கை தானே இது கூட முடியும். அரசியல் செய்யாமல் அவியெல்லாம் செய்ய முடியும்னு இவரே தான் கேட்டார். சரி, இன்னைக்கு ஆசிரியர் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, போய் பார்த்தாரா? எடப்பாடி போய் பார்ப்பாரா? இதுக்கு முன்னாடி எத்தனை போராட்டம் நடந்துச்சு? எங்கேயாவது எடப்பாடி போயிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அதே இவர் என்ன சொல்லாரு, 100 நாள் தான் ஆக கழக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் ஆக அப்படின்ட்டு வந்துடுவார். நான் சொல்லலை, டாக்டர் இல்லாமல் அப்படி வந்துவிட்டாங்க. இப்படி தாங்க நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், தேதி வாரியாக சொல்கிறாங்க. இந்த தேதி இங்கே போராட்டம் நடத்தினா இங்கே வந்தார், அந்த தேதிக்கு அங்கே வந்தார்னு. நேற்று அப்படி தான் எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் பார்த்தேன், டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறாரு. தம்பி, இந்த 17ஆம் தேதி ஒரு அறநிர்வாண போராட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் அந்த போராட்டத்தை கவர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் நம்மளா போகிறதுல நீங்களே வாங்க அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கு நிலமை. அப்படி இருக்கும் பொழுது இவரும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தார். கொரோனா காலத்தில் டாஸ்மாக்கு எதிராக வீட்டு வாசலில் நின்று போராட்டம் பண்ணார். அப்போல்லாம் என்ன பண்ணார் இவர்? 10 வருஷம் ரொம்ப பிஸியாக இருந்தாராம்மா. கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை, நாங்கள் அதானி கூட ஒப்பந்தம் போடல, நேர்மையாக இருக்கோம், முடிஞ்சால் நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, நாங்கள் சந்திக்க தயார் சொல்ல வேண்டியதானே? நாங்களே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருக்கோம். திரும்பவும் நீங்கள் அதுக்கு கொண்டு வந்து அறிக்கையை வச்சிங்கன்னா அதுக்கு இப்படி சரி இங்கிட்டு இப்படி பேசிட வேண்டியது, அங்கிட்டு அமைச்சர் வேற ஒரு கருத்து பேசியிருக்காரு. ஆமாம், இந்த பக்கம் ஒரு பக்கம் வேலை வெட்டி இல்லைன்னு பேசிக்கிறது, இந்த பக்கம் பார்த்தா அமைச்சர் பொன்முடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல ஏதோ ராமதாஸுக்கும் அழைப்பு விடுப்போம் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காரு போலயே. என்ன ரெண்டு விதமாக இருக்கு. நவம்பர் 21ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுத்த கோவிந்தராஜன் அவருடைய நினைவு அரங்கம் அதை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். கூடவே 21 சமூக நீதி போராளிகள், உண்மையான சமூக நீதி போராளிகள். எதுக்காக அப்படின்னா, இடஒதுக்கீடுக்காக அதிமுக அரசால் குண்டடிப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் உயிர் நீத்த 21 இடஒதுக்கீடு போராளிகள், சமூக நீதி போராளிகள். அதை நம்ம ஊர் லோக்கல் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அதை வன்னியர்கள்னு அவங்களா கிளைம் எடுத்துக்குவாங்க. இந்த பக்கம் உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு நேர்மையாக நடந்த போராட்டத்தில் யாரும் மேலேயும் தாக்குதல் நடத்தல. பொது இதுக்கு என்ன பண்ணாங்க, பஸ்ஸு சாலை மறியல் பண்ணாங்க, 7 நாள் சாலை மறியல். அதுக்கு இவங்க கேட்க மாட்டாங்கன்னு மரத்தை வெட்டி குறுக்க போட்டாங்க, அவ்வளோதான். எந்த சேர்த்து ஹைவேஸில் இருந்தால் மரத்தை வெட்டினாங்க. அதை தவிர்த்து அவங்க மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியாது. அப்போ ஐஜியாக இருந்த ஸ்ரீபால் அவ்வளோ அட்டகாசம் பண்ணி பண்ணார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
பெண்கள் வீடு பூந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசினது, ஆண்களை வந்து வீட்டில் இருக்க ஆண்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து தாக்குனது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கும். இதை வந்து அண்மையில் அண்ணன் வேல்முருகன் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் விலாவரியாக சொல்லியிருப்பார், எப்படி எல்லாம் நடந்துச்சு, நல்லா நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த 21 பேருக்கான மணிமண்டபம், நினைவு மண்டபம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டப்படும்னாங்க. அதோடைய திறப்பு விழா. அதுக்கு முதலமைச்சர் போகிறார், முதலமைச்சர் திறந்து வைக்க போகிறார், விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகிறார். அந்த விழாவுக்கு பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்னு திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி சொல்லியிருக்கார். மேலும் அழைப்பிதழில் ராமதாஸின் பெயர், ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பெயர் இடம்பெறும் அப்படின்னு இருக்கார். உண்மையாகவே அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்ததில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருடைய ஆரம்ப கால பணிகள் வந்து அளப்பரியது. ஒரு கட்டத்து மேலே வந்து இங்கே இருந்த 2 திராவிட கட்சிகள் செஞ்ச சூழ்ச்சியினாலையும் சதியினாலையும் அவருடைய அரசியல் பாதை மாறி போச்சு. அவர் அதுக்கு பிறகு வந்து பாமக சில தவறான முடிவுகள், தவறான செயல்பாடுகள், பேச்சுக்கள்லாம் ஈடுபட்டிருந்தாங்க, அதை பார்க்க முடியும். ஆனால் சமூகத்திற்கு பங்களிப்பு செஞ்ச வகையில் வந்து ஐயா ராமதாஸை வந்து அந்த சில காலகட்டத்தினுடைய பங்களிப்பை நம்ம மறுக்க முடியாது, மறுதளிக்க முடியாது. ஓகே, நீங்கள் அந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு செய்கிறதுலையும் மாற்றுக்கருத்து இல்லை, வரவேற்கிறோம். திமுகவுக்கு சின்னத்தை கொடுத்தார் கோவிந்தராஜன், அவரையும் ஓகே. இதில் நீங்கள் யாரை கேட்டீங்க? கூட்டணி கட்சியான விசிகாவை கேட்டீங்களா? நாங்கள் விசிகா கேட்கல, கேட்கவும் மாட்டாங்க. நான் நடத்துகிறேன், நான் போடுவோம், மேடையில் ஏற்றுவோம், ஒப்போன்னு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் அவர் விஜய் மேடைக்கு, இத்தனைக்கு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வெளியிட பப்ளிஷ் பண்ணி கொடுக்குற புக்கில் விஜயோட மேடை ஏறதுக்கு திமுக கிட்ட கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கார். ஏன் கெஞ்சிக்கிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, அவர் போகமாட்டார்னு டெய்லி ஒரு ஊடகத்தில் வருது. இல்லை நான் போகிறேன், என்னை வந்து கேள்வி கேட்க முடியாது, நான் போகிறேன்னு ஆணித்தரமாக இன்ன வரைக்கும் சொல்லலை. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கவர்னரை திட்டி திமுக கொடுக்க வேண்டிய அறிக்கையை இவர் திட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கவர்னரை திட்டி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இப்போ அந்த துணைவேந்தர் இடைநீக்கம் சொன்னதுக்கு அவருக்கு வந்து இவர் ஆளுநருக்கு எதிராக போட்டுக்கிட்டு இருக்காரு. கவர்மெண்ட்டில் இருக்காங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார், அதே மாவட்டம் தான், அமைச்சரும் அதே மாவட்டம் தான். திமுக சார்பிலேருந்து அறிக்கை வரல, இல்லை மற்றதுக்கெல்லாம் மட்டும் அறிக்கை வரும்ல. நம்ம அறிவாலயத்தில் ஒருத்தர் இருப்பார்ல பேசுறதுக்குன்னு, அவரை வச்சு பேச வைக்க வேண்டியதானே. அவங்கெல்லாம் விட்டுட்டாங்க, இவர் வந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ புரியுதா? திமுக தெளிவாக இருக்குது. எங்களுக்கு வேணும்னா நாங்கள் பாமக, இவங்க செக் வைக்கிறாங்க, பாமக கிட்ட நாங்கள் கூப்பிட்ருக்கோம், கூப்பிட்டா அவங்க மேடைக்கு வருவாங்க, ஒரே மேடையில் நாங்களும் மேடையை பகிர்வோம். நீங்கள் டிசம்பர் 6 நீங்கள் சரி, இப்போ 29ஆம் தேதியே வைக்கிறோம். ஏதோ வந்து இப்போ ஒரு 10 நாள் தள்ளி வச்சு ஆகாதா? நீங்கள் டிசம்பர் 6, நாங்கள் நவம்பர் 29, நாங்கள் எதையும் செய்வோம், எச்சரிக்கை மணி. அவர் இதுக்கப்புறமா சுதாரிக்கலை இல்லை. போன நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி ஆதவர்ஜன் சொன்ன அந்த வீடியோவில் பேசியிருப்போம், ஓகேவா? அதில் கமெண்டில் கூட வந்து நல்லுள்ளம் கொண்டவர்கள் வந்து நம்மளை வாழ்த்தி பார்த்து பாதுகாப்பெல்லாம் இருக்குன்னா பேசினாங்க. ஓகே, அதே விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா தைரியமாக பல நேரங்களில் முடிவெடுக்க வேண்டும். அதை திருமாவர்கள் தவிர்க்கிறார் அல்லது தடுமாறுகிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்ன வரைக்கும் வந்து விஜய் நிகழ்ச்சிக்கு போவார் போகலை அப்படின்னு இவர் பதில் சொல்லலை. சுற்றி இருக்க எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன முடிவெடுக்கணும், என்ன முடிவெடுப்பார்னு ஊரில் இருக்க ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பெய்டு மூத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் போயிட்டு வாங்க. ஒன்று நீங்கள் அப்படி ஒன்றும் இப்போது ஐயா ராமதாஸை கூட்டனால திமுக கூட்டணியில் சீர்குலைவு ஏற்பட்ட போதா? இல்லை. அங்கே நடக்கும்போது நீங்கள் முட்டிங்க கேட்டால் அது அரசு விழா, ராஜ்நாத் சிங் வந்தால் அரசு விழா, இது புத்தக வெளியிட்டுறாதுன்னா போயிட்டு வாங்க. விசிகா மேடைக்கே நீங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடுக்கே தாவேக்காவை கூப்பிட்டாங்க தானே. அதனால் தயவு செஞ்சு அதில் தெளிவாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, இப்போ தானே நம்ம பேசி முடித்தோம். இந்த பக்கம் அப்படி திட்டினாங்க வேலை வெட்டி இல்லாமன்ட்டு, இப்போ என்ன திடீர்னு அவங்கள மேடை ஏற்றுறாங்க? அது அதானி பற்றி கேட்டவனுங்கனால தான் டக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். வேறு எதாவது அறிக்கை இருந்துன்னா நாங்கள் வேறு ஏதாவது சமாளிச்சிருப்போம். ரைட்டு. ஆக மொத்தம் வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேணும்னா அப்போ திட்டிக்கிறது, இல்லைன்னா கூப்பிட்டு பக்கத்தில் குறைச்சிக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு 26 வந்து ஒருவேளை விசிகா முரண்டு பிடித்து வெளியே போனால் அல்லது போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அடுத்த 1/2 மணி நேரத்தில் இவங்களை கூப்பிட்டு அறிவாலயத்தில் கையெழுத்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பெரியவர் ஒருத்தர் இருக்கார் திமுகவில், பெரியவரோட ஆசையே சாவறதுக்குள்ளே அந்த கூட்டணி வச்சுக்கணும். கடைசி தேர்தல் இந்த சிவாஜி சொல்லுவார்,
இதை செய்யாமல் என் கட்ட வேகாதப்பு அப்படின்வாரு. அந்த மாதிரி வந்து ஐயா வந்து கடைசி தேர்தலுக்குள்ளேயாவது கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு பெரியவர் கஷ்டப்படுவார். அதுக்காகவாது செஞ்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இடம் கொடுக்குறீங்கன்னா கூட அது வெளியேறுவதாக இருந்தாலும் நீங்கள் அது வந்து ஒரு கௌரவமான முறையில் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாம நம்மளே மரியாதையாக வெளியே வந்தால் நல்லது. நீங்கள் வந்து ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, 2 MP இருக்காங்க, 4 MLA இருக்காங்க, தேர்தல் ஆணையத்தில் இப்போ அங்கீகாரமும் வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறமும் வந்து கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கூட்டணி நீங்கள் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம், விசிகா பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி பிரிச்சு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு முதல்ல கேட்டவங்களே நாங்கள் தான் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு ஆள் கிளைம் பண்ணிட்டு திரும்ப சண்டைக்கு வந்துடுவார் போலயே. ஆமாம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழில் பொறுப்பாளர் தமிழக தலைவர் ஐயா செல்வப்பெருந்தகை அவர் தான் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நாங்கள் தான் முதல்ல அந்த கோரிக்கை வச்சோம் கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்ட்டுன்னு. அதனால் நாங்கள் தான் வந்து அதுக்கு அத்தாரிட்டி 2026 நாங்கள் இல்லாமல் நீங்கள் கூட்டணி அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதுவாது பரவாயில்ல, திடீர்னு தூங்கிட்டு இருந்த கம்யூனிஸ்டுகள் வேறு எழுந்திரிச்சு வந்து திடீர்னு யார் எழுப்பி விட்டான்னு தெரியல, கே பாலகிருஷ்ணன் வந்து கூட்டணி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டு தான், இதெல்லாம் கடந்த காலத்தில் பேசியிருக்கணும்ல, இப்போலாம் விட்டுவிட்டீங்க. இவர் செல்வப்பெருந்தகையே சொல்கிறாரு நாங்கள் தான் முதல்ல கேட்டோம் அப்படின்னு. ஆமாம், முதல்ல கேட்டீங்க. எம்ஜிஆர் எதிர்க்கிறதுக்காக 1980 ஆட்சியை கலைச்சிவிட்டு 80 இந்திரா காந்தி அங்கே எமர்ஜென்சி முடிஞ்சு மொரார்ஜி தேசாய் ஆட்சி அந்த ஒரு வருஷம் 2 கூத்து நடத்தினாங்க டெல்லியில். அது முடித்த உடனே திருப்பி 80 அம்மையார் ஆட்சிக்கு வராங்க. அங்கே ஆட்சிக்கு வந்தவுடனே திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சின்னு இந்த பக்கம் வந்து வேட்டு வச்சு எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்ட்டு ஆளுக்கு சரி பாதி இப்போ பாதின்னு பிரிச்சுக்கிட்டு நின்னீங்க. அவர் திருப்பி ஜெயிச்சுட்டு வந்தார்ல, அப்பயே கூட்டணி ஆட்சிக்கு அங்கிட்டு ஒன்று போச்சா? சரி, அப்பயே நீங்கள் சுதாரிக்கல. ஓகே, 2006 என்ன பண்ணீங்க? மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு பேப்பரில் அறிக்கை கொடுத்தாலும் சரி, மேடையில் பேசினாலும் சரி, நியூஸில் போட்டாலும் சரி, ஜெயா டிவியில் மைனாரிட்டி திமுக அரசு வார்த்தைக்கு வார்த்தை அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆகிற வரைக்கும் அந்த அம்மா வந்து ஜெயலலிதா திமுக ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிச்சு. அந்த மைனாரிட்டி ஆட்சியில் நீங்களும் தானே இருந்தீங்க, அப்போ கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. ஒன்று வேணாம், கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸுக்கு தார்மீக உரிமை இருக்கா? எதுக்கு இப்படி கேட்குறீங்க? தமிழ்நாட்டில் எந்த கட்சி வேணால் அதை கேட்கலாம், ஓகேவா? காங்கிரஸ் கட்சி அதை கேட்கவே முடியாது. இதனால இவ்வளோ தீவிரமாக இந்த விஷயத்த காங்கிரஸ் மேலே கோபம்லாம் கிடையாது. இப்போ கூட்டணி ஆட்சினா என்ன? இப்போ பவன் கல்யாணம் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்து வந்திருக்கணும், அங்கே வந்து எதிர்கட்சி தலைவரே இல்லை. இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பாவம் பார்த்து எதாவது கொடுங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக கொடுங்கன்னு கேட்டுன்னு இருக்காரு. எம்எல்ஏ மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமையில் போய்கிட்டு இருக்குது. இப்போ மகாராஷ்டிராலையும் 10% கீழே வந்துட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் கிடையாது அப்படிங்கிற உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அப்படி போய்கிட்டு இருக்குதா? கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டெபுட்டி சிஎம் கொடுத்து ஒரு 4 மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நாளைக்கே வந்து திமுக 26 காங்கிரஸ் தயவால் தான் ஆட்சி அமைக்குது, இல்லை காங்கிரஸ் தயவில் இல்லாமல் ஆட்சி அமைக்குது, இருந்தாலும் பெருந்தன்மையாக அந்த மாநாட்டில் ஒருத்தர் அணுகுண்டு போட்டார்ல, அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ திமுகன்னு வேணாம், அதிமுகவோ இல்லை அணுகுண்டு போட்ட வர வித்தியாசத்தில் வாய்ப்பு இல்லை, உலக அழிஞ்சாலும் ஒரு ஆட்சிக்கு வர முடியாது. இருந்தாலும் ஒரு வேளை நப்பாசிக்கு சொல்லிக்கோமே, அப்படி வருதுன்னு வச்சுக்கோமே, போட்டால் அமைச்சர்களை பங்கு கொடுக்கணும். எத்தனை அமைச்சர் கொடுப்பாங்க? மொத்தமே 36 அமைச்சர் 35 அமைச்சர் அப்படின்னா ஒரு 4 அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 4 அமைச்சர் பதவியை யாருக்கு நீங்கள் பிரித்து கொடுப்பீங்க? கட்சியில் 40 பேர் கோஷ்டி இருக்காங்க, 40 கோஷ்டி இருக்குது, எந்த கோஷ்டிக்கு கொடுப்பீங்க? இல்லை ஆளுக்கு 6 மாதம் பங்கு போட்டு அமைச்சர் பதவி நாங்கள் பங்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? ஆமாம், அது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தானே. எங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துட்டீங்களா, நாங்கள் எங்கிட்ட சண்டையை போட்டுக்கிறோம், அதை விடுங்க. அது 2021 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். 2021 திமுக வந்து அடிச்சு பிடிச்சி ஒரு 25 சீட்டை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து ஐயா கேஎஸ் அழகிரி தான் இருந்தார். ஐயா மன்னிச்சுக்கோங்க, அவர் தான் இருந்தார். என்ன பண்ணுறாருன்னா, காசை வாங்கிட்டு சீட்டை விற்றுட்டார். இந்த படத்தில் சொல்லுவாங்க, இந்த வீட்டை உள்வாடகைக்கு விடுறது அப்படின்னு, சீட்டை வாங்கி திமுக கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து இவர் வந்து என்ன பண்ணிட்டார், இவர் சைடில் விற்றுட்டார். யாருக்கு விற்றாருன்னா, மதுரையில் உங்கள் எம்பி இருக்கார்ல, அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க, தொகுதி பக்கமே போகாத ஒரு எம்பி, அவருடைய மாமனாருக்கு விற்றுட்டார் சீட்டை. அதுக்கு ஒரு கோஷ்டி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எப்படி சீட்டை விற்றீங்க அப்படின்னு. போராட்டம் பண்ணுறது யாருன்னா, நம்ம முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி, அவருடைய மகன் விஷ்ணு பிரசாத், அவர் எம்பியாக இருந்தார், இப்போவும் எம்பி ஆகிட்டார்.
அவர் யார் அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் நம்ம ஐயா இவர் இருக்கார்ல சின்னையா அன்புமணி அவருடைய மச்சான். பாமக இப்போ தேர்தலில் நின்றாங்கல்ல பாமகவின் இளவரசி அவங்களுடைய உடன் பிறந்தவர். அவரும் ஒரு குரூப் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகேவா. கன்னியாகுமரி சைடில் வந்து ஒரு குரூப் வந்து விஜயதாரணிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம். இது சத்தியமதி பவன் நடக்குது. விஷ்ணு பிரசாத் தலைமையில் போராட்டம் நடக்குது இல்லை, அதுக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரூப் உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எத்தனை இப்போ நாங்கள் வந்து 4 சீட்டை கொடுத்துவிட்டு 40 நாள் ஒன்று வேணாம். 2024 எலெக்ஷனில் மயிலாடுதுறையில் கேண்டிடேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணீங்க? லாஸ்ட் டேட் நாமினேஷன் முதல் நாளுக்கு நைட்டு வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் உட்கட்சி முதல்ல அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, இங்கே நிர்வாகத்தை பார்க்குறதா? தயவு செஞ்சு வந்து திமுகவே கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்கூடாது அப்படின்னு முதல்வர் திமுக தலைவருக்கும் தமிழக முதல்வருக்கும் நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தமிழக வாக்காளன்ற முறையில் திமுகவின் மீது நல்லெண்ணம் கொண்ட முறையில் தயவு செஞ்சு இதை மட்டும் செஞ்சிடாதீங்க ஐயா அப்படின்னு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த அளவுக்கு பயங்கரமாக இன்னமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்சியில் பங்கு வேணும் இதெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் 90கள்லேருந்து முழக்கம் வச்சோம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். போய் கேட்பீங்களா அப்படின்னா நாங்கள் சின்ன கட்சி அப்படின்னு அவர் விட்டு ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்து அங்கேருந்து இங்கே இறங்கியாச்சு. இங்கே இருக்க ஆட்கள்லாம் இங்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், இப்போ வந்து விசிகா பக்கத்தில் இருந்து நிறைய பேர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது மாதிரிலாம் கேட்டுருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்க தான் இதை வந்து அழுத்தி கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் முன்னாலேருந்து கேட்டுட்ருக்கோம். எங்களை மறந்துட்டீங்கன்னா அதனால தான் செலவு பேருந்தீங்க திடீர்னு அதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டோங்கிறத பதிவு பண்ணுறாரோ என்னவோ. இல்லை, அவர் கேட்டதை பதிவு பண்ணார்ல, அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்துட்டேன்ல. 80ல் என்ன ஆச்சு, 2006 என்ன பண்ணீங்க அப்படின்ட்டுன்னு. அவ்வளோதான். அது அவரும் ஞாபகம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, அப்போ அவர் கட்சியில் இல்லை, அவரு தான் பல கட்சி வந்தவர். திடீர்னு மறந்துருப்பார். 2006 அப்போ நம்ம எங்கே இருந்தோம் யோசிச்சு பார்ப்பார். அவருக்கு ஞாபகம் இருக்கும், நமக்கு மறந்து போச்சு. மேபி அவருக்கு ஞாபகம் இருக்கலாம். ரைட்டு. சரி, இதெல்லாம் போக இந்த பக்கம் அதிமுகலேருந்து கொஞ்ச நாள் முதல்வராக இருந்த ஜானகி அவங்களுடைய 100ஆண்டு விழா எடுத்திருக்காங்க போல். அதில் ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு போல. எல்இடி ஸ்க்ரீன்லலாம் போட்டு பயங்கரமாக ஏதோ பண்ணிருக்காங்க போல். முன்னாள் முதலமைச்சர் தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து தொடர்ந்து இருந்திருக்கணும். அதில் வந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு கதை. ஓகேவா. முடிந்தால் அது வந்து இன்னொரு நாள் சொல்லுவோம். நடுவில் வேறு என்டிடிவிக்கு ஒரே ஒரு கமெண்ட் வேறு வந்துருந்துச்சு. அந்த என்டிடிவிக்கு கமெண்ட் போட்டிங்களே, உங்களுடைய அக்கறை மதிக்கிறேன். மிக விரைவில் அந்த என்டிடிவிக்காக வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கொடுத்த வார்த்தையை வந்து நாங்கள் வந்து தமிழக அரசியல் கட்சி மாதிரி கிடையாது, கொடுத்த வாக்கு காப்பாற்றுவோம். முடிந்த நேரத்தில் வந்து அந்த வீடியோ பதிவேற்றப்படும். இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். அவங்க வந்து எப்படி முதலமைச்சர் ஆனாங்க, எப்படி அதுக்கு பிறகு வந்து அது இது பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சு, 89ல் நடந்துச்சு அப்படிங்கிற வரலாறுலாம் நம்ம வந்து இன்னொரு நாள் விலாவரியாக ஏன்னா நம்ம பேசுவோம். ஓகேவா. அது டேட்டாஸ்லாம் இருக்குது, நம்ம அந்த வீடியோ பேசுவோம். இப்போது வந்து அவங்களுக்கு 100ஆண்டு விழா அதிமுக சார்பில் எடுக்கிறாங்க. எம்ஜிஆர் 100ஆண்டு விழா எப்போ வந்துச்சு தெரியாது. அண்ணா 100ஆண்டு விழாவை நீங்கள் எடுத்தீங்களா சிறப்பாக தெரியாது. திடீர்னு வந்து ஜானகி அம்மையார் கையில் எடுத்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கு செக் வைக்கிறதா ஐயா எடப்பாடியார் ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அப்படின்னு யார் சொன்னான்னு தெரில. அதுக்கு எதுவும் நிகழ்ச்சி நடத்தி அந்த மாநகரத்தில் ஸ்ரீவாரி கல்யாண மண்டபமா, அந்த மண்டபம் பேர் கூட அங்கே மறந்து போச்சு. அந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸ் ஐயா மண்டையில் பாட்டில் விட்டுச்சாங்கல்ல, அந்த மண்டபம். எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க அதை நீங்கள்? அந்த மண்டபம் பேர் மறந்து போச்சு. மண்டபம் பேர் எத்தனை வருது? ஸ்ரீவாரி தானே? ஸ்ரீவாரி தானே. ஓகே. இல்லை, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது. ஓகேவா. அது ஒரு நல்ல வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி இருக்க வாட்டர் பாட்டில் காலி வாட்டர் பாட்டில் அடித்தாங்க. அந்தளவுக்கு பெருந்தன்மையோட அதிமுகக்காரங்க வந்திருக்காங்க, ஐயா மேலே மதிப்போட வந்திருக்காங்க. ஸோ அந்த மண்டபத்தில் நடத்துகிறாங்க. அதில் வந்து 2 விஷயங்கள் நடந்துச்சு. ஓகேவா. 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து ஏஐ டெக்னாலஜியில் எம்ஜிஆரை பயன்படுத்தினது தேவையில்லாத ஒரு வேலை. ஏற்கனவே வந்து ஐயா கலைஞர் அவர்களையும் வந்து திமுக பழவழக்கு இப்படி தான் பண்ணாங்க. இது தேவையில்லாத வேலை. ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே வந்து ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணியிருந்தார். ஏன் இது தேவையில்லாத வேலை அப்படின்னு அவரும் சொல்கிறாருன்னா, இதை வச்சு நாளைக்கு யார் வேணால் யூஸ் பண்ண முடியும். அதனால் செத்துப்போன தலைவர்களை திருப்பி ஏஐயில் கொண்டு வரது கூடாது, காப்பிரைட்ஸ் வச்சு அப்படி பண்ணாதீங்க, நிறுத்துங்க, இந்த வேலைகளை பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஏற்கனவே நம்ம வந்து எம்ஜிஆர் போட்டாக்கும் ஜெயலலிதா போட்டாக்கும் மாலை போட்டுன்னு இருக்காரு. 26ல் இதே எம்ஜிஆரை வந்து பிஜேபி சிஎம் கேண்டிடேட்டுக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க,
அதுலேயும் வேறு அவங்களுக்கு 2 சிஎம் கேண்டிடேட் இருக்குது. ஓகேவா? அந்த பஞ்சாயத்து வரையா? ஆமாம், கட்சிக்குள்ளே ஒன்று இருக்குது, தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கேண்டிடேட் வேறு வச்சுருக்காங்க. அதை விட்டுருவோம். ஓகேவா? அது யாருன்னு தெரியும், சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு எம்ஜிஆர் வந்து வேறு கட்சிக்கு இப்போ பாஜகவுக்கு வாக்கு கேட்குற மாதிரி வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சண்டைக்கு போவாங்க. பார்க்குற மக்கள் தெரியுங்களா? வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்ஸ்அப்பையும் பிளாக் பண்ணிட்டு இருப்பீங்களா? இதே வந்து இப்போது அதான் அந்த 2வது வேட்பாளர் இருக்கார்ல, முதல் வேட்பாளர், அவருக்கு வந்து அவர் ஏற்கனவே வேற வந்து அண்ணாவின் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டாங்க. இப்போ பெரியார், அண்ணா, அம்பேத்கர்லாம் ஓட்டு கேட்குற மாதிரி வச்சாங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? தேவையில்லாத வேலை. ஓகேவா? அதை விட்டுரும். அதில் வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தான், அவங்களுக்கும் அந்த விஜயகாந்த் குடும்பத்துக்குமான அந்த நெருக்கத்தெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருந்துச்சு. அவங்களுடைய உண்மையிலே அந்த பேச்சு வந்து சிறப்பாக இருந்துச்சு. அதை தாண்டி மிக முக்கியமாக சம்பவத்துக்கு வாங்க சூப்பர் ஸ்டார், என்றும் சூப்பர் ஸ்டார். ஓகேவா? அதை வேற அங்கே பதிவு பண்ணணுமா? என்றும் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார். ஓகேவா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தார், காணொலி வழியாக அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதில் வந்து ஜானகி அம்மையாருக்கும் அவருக்குமான அந்த பழக்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் தீர்மானம் முடிவெடுத்தாங்க. இந்த மாதிரி கட்சி வந்து முதலமைச்சராக உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து அந்த வீடியோ நடுவில் ட்விட்டரில் இருக்கும், எதுக்காக நான் முதலமைச்சர் ஆகிறேன், ஏன் அப்படின்ட்டுன்னு. நான் முதலமைச்சர் கிடையாது, தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்றிக்கிட்டு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு தெளிவான முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு அந்த ஒரு வீடியோ ஒன்று விட்டுருப்பாங்க. அந்த வீடியோ சொல்லிட்டு கட்சி தோற்று போச்சு, சின்னம் இல்லாதனால கட்சி தோற்று போச்சு, அதனால் இப்போது நம்ம வந்து கட்சி தான் முக்கியம் அப்படின்னு, என்னால் கட்சியை வழிநடத்த முடியல, அதுக்கு நீங்கள் தான் தகுதியான நபர் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கட்சியை பிடிச்சி எங்கெல்லாம் கையெழுத்து போடணும், பேங்க் அக்கௌண்ட் சரண்டர் பண்ணாலும் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், நீங்கள் கட்சியை வழிநடத்தி முன்னெடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு 89 தேர்தலில் தோற்ற பிறகு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய டெசிஷன். அதுதான் இன்றைக்கி அதிமுக வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இரட்டலை சின்னம் தான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு பேசியிருப்பாப்புல. இன்னொரு விஷயம் வந்து இப்படி தான் 96 என்கிட்டையும் வந்து நான் சொன்னாங்க. அப்போ 2017 கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஊரில் போகிற வரவெல்லாம் வந்து பார்த்து அட்வைஸ் சொன்னாங்க. அடுத்த அட்வைஸை நம்பி நானும் கட்சி ஆரம்பிச்சிருந்தேன்னா மாணவன் தன்மானத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு கையில் வச்சுருக்க காசு எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவுக்கு வந்திருப்பேன், வராதது வைஸ் டெசிஷன் அப்படின்னாரு. நீங்கள் அது வந்து அண்ணாத்தேப்போட ஷூட்டிங் அப்போ முடிவு பண்ணீங்க பார்த்தீங்களா, அது இன்னும் வைஸ் டெசிஷன். ஓகேவா? சூச்சமத்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து டீகோட் பண்ண முடியாது. பேசிட்டு அடுத்தவன் பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்தால் தெருவுக்கு தான் வரணும் அப்படின்னு யார் சொல்கிறாரு? இல்லை, ஏற்கனவே வந்தவங்களுக்காகவும் சேர்த்து பேசியிருக்காரு. கார்த்தி வந்தார், இந்த கார்த்தி இல்லை, நவரச நாயகன் கார்த்தி, சிவாஜி கணேசன் வந்தார், பாக்கியராஜ் வந்தார்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சியில் தான் வந்து ஐயா ஏவாவேலு இருந்து இப்போது அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கார். பாக்கியராஜ் இருந்தார். டி ராஜ் வந்து 2 வாட்டி கட்சி ஆரம்பித்தார். ஓகேவா? 2 மணிக்கு ஒருத்தர் கட்சி அமைச்சார், கேப்டன். அவரும் உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்தார். நீங்கள் வேற அவர் சொன்ன டைலாக் வேறு, அது வேணாம் விட்டுருவோம். நாட்டாம படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் நான் எம்பியாக வந்தேன் அப்படின்னாரு. நாட்டாம படத்தில் ஒரு இப்படியெல்லாம் சீன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அப்புறம் பேசினோம்னா அப்புறம் வந்து 18+ ஆயிரம் விட்டுருக்கேன். கேப்டன் வந்தார். கேப்டன் ராதாரவி சொல்லுவார், அதை கூட வந்து அண்மையில் கருப்பழனிப்பு சொல்லுவார், சிஎம் சீட்டுக்கு 10 அடி தூரத்துக்கு வந்து விட்டுட்டான் அப்படின்னு. 10 அடி தூரம்னா சிஎம் சீட் இங்கே இருக்குது, எதிர்கட்சி சீட்டு அங்கே இருக்குது, சட்டசபையில் 10 அடி தூரம் தான் விட்டுட்டான் அப்படின்னு ராதாரவி ஃபீல் பண்ணிப்பான். அவ்வளோதான். அதிகபட்சம் போனால் அந்த 10 அடி தூரம் தான். 10 அடி தூரத்தோடய நீங்கள் நின்றுடணும், அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2010 நான் எஸ் ஆகிட்டேன், எஸ் ஆகாமல் இல்லை, இதுக்கு ஏற்கனவே வந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, நான் எஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், நான் வந்தேன்னு அடுத்த 4 மாதத்தில் கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி அந்த கட்சி எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ வேறு நம்ம தம்பி வந்திருக்காப்புல, பார்த்து சுதாரணமாக இருந்துக்காங்க அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லியிருக்காப்புல. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அவர் வந்து நேற்று தான் பேசினார் அதிமுக. அதில் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்து அந்த சின்னத்தை கொடுத்தாங்க அப்படின்னு பதிவு பண்ணிவிட்டு 2017 நான் வந்த பிறகு ஊரில் இருக்கவங்கலாம் அட்வைஸ் கொடுத்தாங்க, அந்த பல பூமர் இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தாங்க, அவங்க நம்பி வந்திருந்தாலும் நான் தெருவுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அட்வைஸ் கொடுக்குற ஆட்கள்கிட்டலாம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு புதுசாக வந்தவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. புதுசாக வந்தவர் சுதாரிச்சுக்கிட்டா பரவாயில்ல, இல்லை அந்த கூட இருக்க பூமர் இங்கிலீஷை நம்பிக்கிட்டு இருந்தாருன்னா அது வேறு விஷயம். அதிமுகவுக்கு இரட்டை சின்னம் தான், இரட்டை இலை தான் பிரம்மாஸ்திரம்னு அவர் நேற்று சொன்னாரா, இன்னைக்கு வந்து
ஒரு மனு தாக்கல் பண்ண, அது ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது. அதிமுக தொடர்பான அந்த பொதுச் செயலாளர் தலைவர் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தில் அடுத்த ஒரு இடத்துல பதில் சொல்கிறேன். இன்னைக்கு தலைமை தேர்தல் சொல்லியிருக்கு. நேற்று சொன்னார், இன்னைக்கு வந்துருச்சு. பார்த்துக்கங்க எவ்வளோ பாஸ்டா இருக்காங்கன்னு. ஐயா எடப்பாடியாரு சின்னம் இல்லை, சின்னம் இல்லை அப்படின்னா டப்பா டான்ஸ் ஆடிக்கிறோம். 89 நடந்த ஜானி ஜெயானி மாதிரி தான். அவருக்கு பலாப்பழம்னா உங்களுக்கு வந்து பப்பாளி பழம் கொடுப்பாங்க. தெரியலையே அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பஞ்சாயத்தெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சா தெரிஞ்சிரும்ல யார் பக்கம் இருக்குன்ட்டு. அந்த பிரம்மாஸ்திரத்தை யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது 26 அஸ்திரம் வரும்போது தெரியும். இல்லை பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறாரு. அந்த அஸ்திரம் கடைசியாக 10 தேர்தலில் புஷ்பானம் ஆயிருக்குது. அஸ்திரம் ஏன் புஷ்பானம் ஆச்சு அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி பரவாயில்ல. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.